In the course of the Great Migration, 250,000 wildebeests will have died. Oh my God. என்னாச்சு? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா சீக்கிரம். எல்லா வண்டிகளையும் பிளாக் பண்ணுங்க. மாமியார் இடத்துல போன் வந்திருக்கு. வைஃபுக்கு பிரசவ நேரம். போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ப்ளீஸ் டேக் கேர். பை. அண்ணா ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் சரியா அண்ணா? சரி. எங்க போனாங்க தெரியாது, எதுக்கு கடத்துனாங்க தெரியாது, ஆனா எப்படி கடத்துனாங்கிறதுக்கு மட்டும் 8 பக்கத்துக்கு ரிப்போர்ட். யாருக்கு எவனும் ரிப்போர்ட் பிளடி யூஸ்லெஸ். அந்த நேரத்துல நீ ஸ்பாட்ல இல்லையாமே, எங்கேயா போன? சார் அவரு சொல்லு மேன். சார் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டியோட பாவாடைக்கு நாடா கோத்தியா? சார் இல்ல தாயக்கட்டம் விளையாடிக்கிட்டு இருந்தியா? என்ன பண்ண? கடத்திட்டு போனவங்களுக்கு உனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிறதா இப்ப நான் சந்தேகப்படுறேன். சாரி சார், ராணிமலையில இருந்து சாரோட மிஸ்ஸஸ் பேசுறாங்க. அவரோட அவசரமா பேசணும்னு சொன்னாங்க. யோ, எனக்கு எல்லாமே தெரியும். ராஜேஸ்வரன் சார் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே நீ ராங்கா பிஹேவ் பண்ணிருக்க. உண்டா இல்லையா? சார் சார் அது வேற இது வேற சார். யோ, சம்பளத்தை கவர்ல வச்சு குடுக்குது பாரு கவர்மெண்ட். அங்க உன் கடமைய காட்டு. சம்திங்க சூட் கேஸ்ல வச்சு கரன்சியா குடுக்கறான் பாரு கரவெட்டிக்காரன். அவனுக்கு உன் விசுவாசத்தை காட்டு. எவார் சார் மேல ஒரு கீறல் கூட விழாம காப்பாத்தி ஆகணும். இது நடந்தே ஆகணும். நடக்கலன்னா நீ நாக்க புடுங்கிக்கிட்டு செத்து போயா. எஸ் சார். ஹலோ ஹலோ, என்ன காயத்ரி, என்ன அர்ஜென்ட்? சீக்கிரம் சொல்லி தொலை. ஏன் கோவப்படுறேன்? தெய்வா மெட்ராஸ்ல இருந்து நேத்து நைட் ட்ரெயின்ல புறப்பட்டு வந்துட்டு இருக்காளாம். வழியில இருந்து போன் பண்ணா இன்னும் 1 மணி நேரத்துல ட்ரெயின் வந்துரும். ஸ்டேஷனுக்கு போய் அவளை பிக்கப் பண்ணணுமே, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன காயத்ரி இது? எதுக்காக திடீர்னு புறப்படணும்? யாரை கேட்டு புறப்பட்டா? எதுக்காக இங்க வரணும் அவ? எதுக்கு எல்லாம் தெரியல. அவசரமா பேசினா வந்ததும் கேட்டுக்கலாமே, நானும் விட்டுட்டேன். காயத்ரி, நான் இங்க ஒரு சிக்கல். I am in a very bad situation. Try to understand that. இல்ல, இப்ப அவளை ஸ்டேஷனுக்கு போய் பிக்கப் பண்ணணுமே, அதான். சரி.
ஒரு கொச்சின். கொச்சின் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு? 1 hour லேட் சார். ஹலோ, பயணம் முடிந்தது. வைத்திருக்கிறேன் பத்திரமாக. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என் டாக்டர் மெட்ராஸ் வந்து கொச்சின் எக்ஸ்பிரஸ்ல வரா. அவளை பிக்கப் பண்ண தான் வந்தேன். ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு. நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். அவளை பிக்கப் பண்ணி கொண்டு போய் வீட்டில் விட்டுறியா? ஓ, ஐ எம் சாரி. நீ என் டாக்டரை பார்த்ததில்ல. ஷீ இஸ் தெய்வா. இந்தா, இது அவளோட போட்டோ. பார்த்துக்க ப்ளீஸ். தேங்க்யூ. சீக்கிரம் வாங்க. உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? இறங்க. நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பைய கொஞ்சம் காட்டுறீங்களா? யோ, சாரி சார். ஏஎஸ்பியோட ஃப்ரெண்டியா? யோ, அவரோட பொண்ணை ரிசீவ் பண்ண வந்திருக்காருயா. நீங்க போங்க சார். நீங்க போங்க. நீ உள்ள போமா. போ போ. ஹலோ, என் பேர் தியாகு, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். உங்களை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருந்தாரு. ஏதோ முக்கியமான வேலைன்னு அவசரமா போயிட்டாரு. அதான் என்ன உங்களை வீட்டில் விட்டுற சொன்னாரு. போலாமா? வாங்க. கம். சார் வந்துட்டாங்களா? வாங்கம்மா. வணக்கம்மா. வெளியே ஜீப் வேணா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல, பரவாயில்ல. சரிங்க. எப்படி அவங்க தப்பிச்சு போயிருக்க முடியும்? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் தூங்கிட்டேன் சார். இல்ல, உள்ள முட்டி முட்டி பேசுறேன். சொல்றா. உண்மையா சொல்ல வரையா? அடிங்க சார். சொல்லு. சார், டிஐஜி கிட்ட போன். ஹலோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சார், இந்த ரோப்கார் ஏரியால ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு யோ, சார். எவனையாவது அரெஸ்ட் பண்ணியா? சாரி சார், இல்ல சார். மேல் இடத்துல இருந்து ஃபேக்ஸ் மேல ஃபேக்ஸா வந்துகிட்டே இருக்கியா? அந்த என்கொயரி ரிப்போர்ட் என்ன ஆச்சு? சார், கிடைச்ச தகவல்லாம் வச்சு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன் சார். பாய மூடு. இமிடியேட்டா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வா. சார், ரிப்போர்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல சார். புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது what I say. That's all. எஸ் சார். என்னங்க என்னங்க அவளை பாருங்க. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படியே உம்முன்னு உட்காந்து இருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிங்க.
நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போனா என்ன அர்த்தம்? அப்படி என்ன தலை போற வேலை உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் இஷ்டத்துக்கு ஆடுவா, உன் கதையில உட்காந்து கேட்கிற நிலைமையில நான் இருக்கேன். ஏய், உனக்கும் கேள்விக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் 2 பேரும் ஒத்து போக மாட்டீங்க? பெரியவங்க பேச்ச கேட்க கூடாதா? வயசானவங்க மனசை நோகடிக்க வச்சுட்டு இங்க என்ன எழுவு கட்ட விட்டாளா? வர்ற வழியில எங்கன்னா செத்து தொலைஞ்சிருந்தா தலைமொழி இருப்பேன் நான். பொன்னாடி பெத்து வச்சிருக்க நீ? பெத்த அப்பா மாதிரியா பேசுறேன்? உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி, பொண்ணு, குடும்பம்? அப்படி என்ன பெருசா வேலை செஞ்சு கிழிக்க போறேன்? என்ன வாய் நீங்க போகுது? விடுதாக்குங்க சார். வேண்டாம் ப்ளீஸ் விடுதாக்கு நீ. ஓ சாரி. என்ன சார் இது? நீங்க போய் அவங்கள அடிச்சுக்கிட்டு தப்பு சார். நான் என்ன செய்யட்டும் தியாகு? எவனோ அவனை கடத்திட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை அதுக்குள்ள என் மேல இருக்கவனுங்க என்ன போட்டு காய்க்கிறானுங்க. நான் அவனுக்கு பதில் சொல்றதா இல்ல இவ பிரச்சனை கவனிக்கிறதா? இங்க ஆளாளுக்கு என்ன போ. எரிமலை வெடிக்கையில் சில பூக்களும் எரியும். எரிந்த பூக்கள் புதிய செடிகளுக்கு எருவாகும். நாட்டையே நாசமாக்கும் நச்சுக்காடுகளை அழிக்கும் போது பறவை கூடுகளும் சேர்ந்தழிவது தவிர்க்க இயலாத தர்மம். தயங்கி நிற்பதே அதர்மம். தேவா, 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 தெய்வா, என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ். நீ அழுறதுக்கு மட்டும்தான் இங்க வந்தேன்னா நான் வெயிட் பண்றேன். நீ அழுதுட்டு வா. நீங்க யாரு? நான் எதுக்கு வந்த, என்ன செய்ய போறேன் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் உயிரோட இருப்பில செத்து போடுவேன். அது ஏன் இஷ்டம். என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். நான் உன்னை முன்னாடியே பார்த்திருக்கேன். ஆமா, பஸ்ல உன்னை இடிச்சவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தேன்னு தெரியும். காது முடி ஊதி குறும்பு செய்யற பொண்ணாவும் பார்த்திருக்கேன். எனக்கு என்னன்னு எல்லாரும் போறப்போ நீ மட்டும் அக்கறையா உண்டியில காசு போட்டதையும் பார்த்திருக்கேன். அதுதான் நிஜமான தெய்வா. அந்த தெய்வாவா இப்ப நீ இல்ல. உனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. உன் பிரச்சனைய உனக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம ஆனா சொல்லணும்னு தவிச்சுதான் இங்க வந்திருக்கேன். அதுக்கான நேரமோ இடமோ இது இல்ல. வா, வீட்டுக்கு போலாம்.